Hi friends, last video la nammaloda 8th batch student Nirmala avangaloda files adhaadu avanga stitches practice pannadhu exercise design pannadhu work ellame nama paathom. இப்போ இந்த வீடியோல அதோட கண்டினியூஷனா அவங்களோட blouse work அவங்க டோட்டலா 4 blouses போட்டு நமக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. ஒன்னு த்ரெட்டும் பீடும் மிக்ஸடா, நெக்ஸ்ட் ஜர்தோசி work, அதுக்கப்புறம் நெட் கிளாத்ல ஆரி எம்ப்ராய்டரி பண்ணது. தென் நெக்ஸ்ட் அவங்க ஒரு லெஹெங்கா ஷர்ட்டுக்கு அழகா ஒரு ஃபுல் ஹெவி பிரைடல் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு 4th பிளவுஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 4 பிளவுஸும் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அவங்களோட த்ரெட் ஒர்க் பிளவுஸ் டிசைன். ஸோ த்ரெட்டும் பீடும் மிக்சடாக ஒர்க் பண்ண டிசைன். ஸோ மேங்கோ மோட்டிவ், அதுக்கு மேலே ஃப்ளார் டிசைன் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட் ஹார்ட் நெக் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு சுகர் பீட், செயின் ஸ்டோன் சுகர் பீட், சிம்பிளாக ஒரு நெக் பார்டர். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக மேங்கோ மோட்டிவ் கொடுத்து அந்த மேங்கோ மோட்டிவ் ஃபுல் பக்கமாக த்ரெட் ஒர்க்கில் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. தென் அந்த மேங்கோ மோட்டிவ்க்கு கீழ் பக்கமாக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி கொடுத்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் ரிமைனிங் ஏரியா ஃபுல்லாவுமே சின்ன சின்னதாக புட்டாஸ் டிசைன் கொடுத்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்லீவ் பாருங்க, ஸ்லீவ் பார்டரில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லோடிங், சுகர் பீட், செயின் ஸ்டோன் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பார்டர் ஒர்க் கொடுத்து அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் ஃபுல்லாக அங்கே இங்கே சின்ன சின்னதாக புட்டாஸ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிளவுஸுக்கு நம்ம எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா 2500 rupees நம்ம இந்த பிளவுஸுக்கு நம்ம சார்ஜ் பண்ணலாம். இது அவங்களோட ஜர்தோசி பிரைடல் பிளவுஸ் டிசைன். பாருங்க, ரொம்ப ரொம்ப ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க. டாசல்மே ஆரிலே டிசைன் பண்ண டாசல், அவங்க ஹேண்ட்மேடில் டிசைன் பண்ணது. ஃபர்ஸ்ட் நான் டாசல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. டாசலோட சென்டர் பார்ட் பாருங்க, ஃபுல்லாவுமே ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி ஃபுல்லாவுமே லீஃப். ஸோ இந்த லீஃப்க்கு ஜர்தோஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. தென் ரெண்டு பக்கமும் ஒன்னோட ஒன்று சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங்க்கு ஸ்பாஞ்ச் கொடுத்து ஸ்டஃப் பண்ணி கீழ்ப்பக்கம் பாட்டமில் இந்த மாதிரி பீட்ஸ் ஹேங் ஆகுற மாதிரி, அதாவது இந்த மாதிரி பீட்ஸ் கீழே தொங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆரிலேயே டிசைன் பண்ண டாசல். அவ்வளோ அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ அவங்களோட பிளவுஸ் ஒர்க் பார்த்துடலாம். ஸோ பிளவுஸ் பாட் நெக் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க். ஸோ ஜர்தோசியுமே நல்ல கோல்டன் கலர் ஷாடி ஜர்தோசி யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்து அந்த கொடியில் ஃபுல்லாவுமே ஜர்தோசி லீவ்ஸ், தென் ஃப்ளார்ஸ்க்கு பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்ஸ் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாவுமே ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ஃபில்லிங்ஸ்லாம் கூட அவ்வளோ அழகாக நெருக்கமாக க்ளோஸாக ஃபில் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே கேப் இல்லை. ஓகே, ஸோ கேப்பே இல்லாமல் எம்போஸ்டாக ஃபுல்லாக லீஃப் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாத் சுருக்கமும் கூட வரல, அவ்வளோ அழகாக ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. தென் ஃபில்லிங் முடிச்சுட்டு பாருங்கள், டபுள் லேயரில் ஜரி பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டபுள் லேயர் ஜரி பார்டர் கொடுத்துருக்கிறதும் அவ்வளோ ஃபைன் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க, சக்கரி வச்சு ஜர்கான் ஸ்டோன் கொடுத்து சின்னதாக சீக்வன்ஸ் அதை சுற்றி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் பார்டர் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டருமே அழகாக ஃபினிஷ் ஆகியிருக்கு பாருங்க. நம்ம நார்மலாக பார்டர் பாட்டமில் கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி பாட்டம்லையும் பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்லீவ். ஸோ ஸ்லீவ் பார்ட் பாருங்க, எல்போ ஸ்லீவ். ஸ்லீவை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக அதே கொடி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு எலிஃபண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலிஃபண்ட் ஃபில்லிங் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாவுமே ஜர்தோசி ஒர்க், ஜர்தோசி சீட் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணி ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜர்தோசி செயின் ஸ்டிச், இந்த லேசி டேசி ஃப்ளார்க்கு நம்ம கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஜர்தோசி லேசி டேசி ஃப்ளார்க்கு கொடுக்குற ஃபில்லிங் வித் சீக்வன்ஸோட கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த எலிஃபண்ட்க்கு மேலே போடுற இந்த கிளாத் பேட்டர்னுக்கு மேட் ஃபில்லிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 2 எலிஃபண்ட் ஒரு ஸ்லீவ் பேட்டர்னுக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் பேட்டர்ன். தென் பேக் நெக்கில் வரக்கூடிய அதே டிசைன் அப்படியே எங்கேயும் ஃப்ரண்ட்டுக்கும் அப்படியே கண்டினியூ ஆகுது. இது டாசல். ஸோ டாசல் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்மளோட பிளவுஸில் என்ன ஒர்க் கொடுத்துருக்குறோமோ அதே ஒர்க்கை
டாசல்லையும் கொண்டு வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுறதுலேயே இவங்களோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இதுதான் அவங்களோட பிளவுஸ் இந்த அளவுக்கு ரிச் லுக் கொடுக்கறதுக்கு காரணம். இப்போ இந்த பிளவுஸுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் டாசலோட ஆரி டாசலோட டிசைன் பண்ணிக்கிறதுனால இந்த பிளவுஸுக்கு நம்ம 6500 rupees நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் என்ன ஒர்க் இருக்குது, ஜர்தோசி ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் டிசைன் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 6500 நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்குறது அவங்களோட நெட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் டிசைன். ஸோ இது பேக் நெக் பாருங்கள், போட் நெக் டிசைன் கொடுத்து அதில் நெட் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்டுக்கு வெளிப்பக்கமாக அழகாக ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃப்ளவருக்கு ரிங் நாட் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிங் நாட் ஃபில்லிங்மே பாருங்கள், சில்வர் ஃப்ளார் அண்ட் கோல்டன் ஃப்ளார் இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக ஒன்றுக்கு கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிங் நாட் ஃப்ளார்மே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி த்ரெட்டில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ் பாருங்கள் காப்பர் ஜர்தோஸ் யூஸ் பண்ணி லீவ்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் நெக்கும் சில்வர், காப்பர் அண்ட் கோல்டு. ஸோ 3 கலர் காம்பினேஷனுமே இதில் வர்ற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த நெட் ஃபேப்ரிக் ஃபுல்லாகவுமே, அதாவது இந்த இன்னர் பார்ட்டில் ஃபுல்லாகவுமே காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அங்கே இங்கே சின்ன சின்னதாக புட்டாஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் நெக் பார்டர் சுற்றியும் என்ன பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் ஸ்பேஸ்க்கும் இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் டிசைன் பாருங்கள், எல்போ ஸ்லீவ் தான், பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஹாஃப்க்கு பஃப் கொடுத்து அதுக்கு கீழே பார்டர். ஸோ பார்டரில் சாரியோட பார்டர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஸ்ட்ரிப்பாக வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஸ்ட்ரிப்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காப்பர் கலர் கட் பீட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக மோட்டிவ் வர மாதிரியும் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பஃப்லையுமே அங்கங்கேயா சின்ன சின்னதாக இந்த மாதிரி புட்டாஸ் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஒர்க்ஸ்லாம் பாருங்களாம், ஒவ்வொன்றுமே அவ்வளவு நீட்டாக சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டைம் ஆகும் அப்படின்னாலும் அதையும் பொறுமையாக நிதானமாக அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ரிங் நாட் ஃப்ளார் கொடுத்து அந்த ரிங் நாட் ஃப்ளாருக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஒரு சின்ன மோட்டிவ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ரண்ட் டிசைன் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் அதே தான், நம்ம பேக்கில் என்ன டிசைன் வருதோ அதே டிசைன் ஃப்ரண்ட்லேயும் அப்படியே கண்டினியூ பண்ணி டிசைன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா 5000 rupees நம்ம இந்த ப்ளவுஸுக்கு நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நெட் கிளாத்தில் ஆரி எம்ப்ராய்டரி ப்ளஸ் அதே மாதிரி ஜர்தோசி ஒர்க், அதுக்கப்புறம் ரிங் நாட் ஒர்க். ஸோ இதனால இந்த ப்ளவுஸுக்கு நம்ம 5000 rupees நம்ம சார்ஜ் பண்ணலாம். பாருங்க, பஃப் ஸ்லீவும் கொடுத்து பார்டர்லேயுமே ஒர்க் கொடுத்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட நெக்ஸ்ட் பிளவுஸ் டிசைன். இந்த பிளவுஸ் டிசைன் போட் நெக் மாதிரி ஒரு லெஹெங்காக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டபுள் லேயர் ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட் கக்கரி வச்சு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன்ஸ், க்ரீன் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஃபுல்லாக சுகர் பீட், தென் அதுக்கப்புறம் த்ரெட்டில் லோடிங், தென் சுகர் பீட், தென் பீட் வச்சு அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட். அதுக்கப்புறம் சாரிக்கு மேட்ச்டு கலராக க்ரீன் கொடுத்து ஸ்டோன், அதை சுற்றி சுகர் பீட், கீழே சின்னதாக புட்டாஸ் டிசைன் கொடுத்து நெக் பார்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு கீழ் பக்கம் பாருங்கள், இது அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்த ஒரு டிசைன், அதை தான் அவங்க ட்ரேஸ் எடுத்து இதில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்களா, பார்க்கும்போது என்னென்னா ஒரு போட் மாதிரி, ஒரு போட்டில் ஒரு தேர் டிசைன் அப்படியே ட்ராவல் ஆகுது. அதாவது ஒரு போட்டில் தேர் அப்படியே மூவ் ஆகி போகிற மாதிரியும், அதை தான் அவங்க வந்து ஒவ்வொன்றும், அதாவது இந்த இடத்துல 2 லேடி உட்காந்து அந்த போட்டை வந்து ரன் பண்ணுற மாதிரியும். ஸோ இதில் பாருங்கள், இங்கே ஒரு லேடி இருக்காங்க, இங்கே ஒரு லேடி இருக்காங்க. ஸோ இந்த லேடிக்கு வந்து தாம்பூர் ஃபில்லிங் தான் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கீழே நீர், அதாவது அந்த வாட்டர் வந்து ரன்னிங், அதில் அழகாக அந்த வாட்டர் வேவ் போகிறத டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. தென் இதில் பாருங்கள் ஒயிட் கலர். ஸோ இந்த ஒயிட் கலர் தெரியுதா, இதெல்லாம் டக் டிசைன், வாட்டர் டிசைன், அந்த வாட்டர் டிசைன் அப்படியே மூவ் ஆகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் என்னென்ன பிளேசஸ்க்கு என்னென்ன ஸ்டிச் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அழகாக அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்களா, இப்போ இந்த டிசைன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அந்த தேர் டிசைன். ஸோ இந்த தேரோட சென்டர் பார்ட்டில் அழகாக ஒரு பீகாக் டிசைன்.
ஸோ இந்த பீகாக் டிசைன் பாருங்க ஃபுல்லாவுமே கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த சின்னதாக வரக்கூடிய அந்த லீவ் ஷேப்புக்கு த்ரெட் கொடுத்து அதில் டபுள் கலர் ஃபில்லிங். தென் அதுக்கு மேலே வரக்கூடிய இந்த ஃபெதர் பார்ட்டுக்கும் டபுள் கலர் ஃபில்லிங் கொடுத்து சென்டரில் பீட், அதை சுற்றி ஃபுல்லாக ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு மேலே வரக்கூடிய இந்த ஹைட்டான இந்த தேர் மாதிரி வருதுல்ல, இந்த டிசைனுக்கு பீட்ஸும் ஜர்தோசி கட் பீட் எல்லாமே மிக்சடாக யூஸ் பண்ணி அழகாக ஃபில்லிங்காக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த இடம் லோடிங், அதுலேயும் சக்கரி வச்சு ஜர்கான் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு மேலே பாருங்க இந்த கொடை மாதிரி டிசைன். ஸோ அந்த அம்பர்லா டிசைனுக்கும் அழகாக தாம்பூர் ஃபில்லிங் கொடுத்து கட் பீட் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் ரெண்டு பக்கமும் இதுலேயும் ரெண்டு பேர்ட் டிசைன் கொடுத்து அதுவும் பீட்ஸ் அண்ட் த்ரெட்டால் ஃபில்லிங் சூப்பராக பண்ணிட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த கேர்ள். ஸோ கேர்ள் பிக்சர் ஃபுல்லாகவுமே தாம்பூர்லேயே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அவங்க அந்த போட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கான இந்த சின்ன அந்த தோண்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுவும் அழகாக த்ரெட்டில் லோட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த போட்டோட அதாவது இந்த போட்டோட ஷேப் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவுமே கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி அழகாக ஃபில் பண்ணியிருக்காங்க. தென் கீழ்ப்பக்கம் பாட்டம் இந்த வாட்டர். ஸோ இந்த வாட்டருக்கு என்ன ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதில் இந்த வாட்டர் வேவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக டார்க் ப்ளூ கலர் த்ரெட் அதில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே என்னென்னா சீக்வன்ஸ் வச்சு அதை அழகாக ஃப்ரெஞ்ச் நாட்டாக போட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த டக்கு. ஸோ இதுவும் பாருங்கள் அழகாக சிம்பிளான ஒரு டக்காக இருந்தாலும் அதையும் எம்போஸ்டாக டிசைன் பண்ணி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பேஸ் லைனுக்கு செயின் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. தென் ரிமைனிங் ஏரியாஸ் ஃபுல்லாவுமே சின்ன சின்னதாக இந்த மாதிரி புட்டாஸ் ஒர்க், இந்த புட்டாஸ்மே சீக்வன்ஸ் வச்சு அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு லெஹங்காக்கெல்லாம் நம்ம வந்து பிளெயின் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப அது ஆரி எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது ஒரு வேற லெவல் லுக் உங்களுக்கு கொடுக்கும். இது பாருங்க ஸ்லீவ் டிசைன். ஸோ இந்த ஸ்லீவ் டிசைன் எல்போ ஸ்லீவ் டபுள் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்டர்லையுமே பாருங்க ஹேங்கிங்ஸ் எப்படின்னா நம்மளோட பிளவுஸுக்கு கீழே ஹேங் ஆகாமல் நம்மளோட பிளவுஸ் மெட்டீரியல் மேலே அதாவது ஸ்லீவ் பார்ட்லேயே ஹேங் ஆகுற மாதிரி அழகாக ஹேங்கிங்ஸ்மே கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு மேலே சேம் பார்டர், கீழே என்ன பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதே பார்டர் ஒர்க் மேலேயும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு மேலே சென்டரில் ஒரு சின்ன மோட்டிவ். ஸோ இந்த மோட்டிவ் பாருங்க, அது சும்மா ஜஸ்ட் நம்ம தூரமாக பார்க்குறப்ப அது அந்த அளவுக்கு நமக்கு அதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் அதை பக்கத்தில் ஜூமாக ஃபோக்கஸ்டாக பாருங்க, அதாவது நெக்குக்கு என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அதே டிசைனை ரீக்ரியேட் பண்ண மாதிரி அங்கே ஒரு ரெண்டு பேர்ட் டிசைன்லாம் அந்த வாட்டரில் ட்ராவல் ஆகி போச்சுல, ஸோ அதே கான்செப்டை இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு பீகாக் மாதிரி பேர்ட் கொடுத்து ஸோ அதில் கட் பீட் ஃபில்லிங் லோடிங் இதெல்லாமே கொடுத்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றியும் ஃபுல்லாக இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு சின்ன சின்ன மோட்டிஃபாக கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. நிர்மலா சிஸ்டர் உங்களோட ப்ளவுஸ் ஒர்க் நாலுமே அவ்வளவு சூப்பராக பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோட உங்களோட ஹேண்ட் ஒர்க் உங்களோட பேஷன் எல்லாமே உங்களோட ப்ளவுஸில் அவ்வளவு கிளியராக தெரியுது. ஸோ நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் இன்னும் மேலே மேலே ரீச் ஆகிறதுக்கு இந்த பேஷன் அண்ட் இந்த ஹார்ட் ஒர்க் இருந்தாலே போதும், சூப்பராக பண்ணுவீங்க. இது அவங்களோட ஹிப் பெல்ட் டிசைன். ஸோ இந்த ஹிப் பெல்ட் பாருங்கள் ஃபுல்லாகவுமே லோரியல் பீட்ஸ் வச்சு ஃபில்லிங்காக கொடுத்துட்டு சென்டரில் லக்ஷ்மி பெண்டன்ட் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹிப் பெல்ட் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா காமனாக பர்டிகுலராக ஒரு சாரீஸ்க்கு மட்டும்தான் நம்ம மேட்ச் பண்ணி வியர் பண்ண முடியும்னு கிடையாது. இதை நம்ம எல்லா பட்டு சாரீஸ்க்கும் நம்ம இதை வியர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கொடுத்த ஸ்டிச்சஸ் எதுவுமே பேக் சைடில் த்ரெட் எதுவுமே தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பேக் சைட் லைனிங் ஃபேப்ரிக் கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஹிப் பெல்ட் டிசைனுமே நம்மளோட கிளாஸஸில் சொல்லி கொடுக்குறது உண்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளோட லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் நிர்மலா அவங்க கம்ப்ளீட் பண்ண டாசல்ஸ் தான். ஸோ 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாசல்ஸ் ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்மளோட கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணது ஃபர்ஸ்ட் டாசல் பாருங்கள், பட்டர்ஃப்ளை டிசைன் மேலே ரவுண்ட் ஷேப்பில் பேட்ச் ரெண்டும் கனெக்ட் பண்ணி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ், அதாவது இப்போ ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணுறோம் அப்படின்னா
பிரைட் அண்ட் க்ரூமோட லெட்டர்ஸ் வச்சு எப்படி டாசல் மேக் பண்ணுறது, தென் இந்த மாதிரி பால் ஷேப் டாசல் எப்படி டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி கோன் மாடலில் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் டாசல் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளோட கிளாஸஸில் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ஆரி டிசைனர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் நவம்பர் 13 இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிர்மலா சிஸ்டரோட ஒர்க்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.